ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடலால் சாமி சாமிமா சர்க்குருதேவர் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து நோயாளிகளை நுகர்ந்து பார்த்து குணமாக்குதல். நோயாளிகளை நுகர்ந்து பார்த்து குணமாக்குதல். உள்ள போகலாம். எல்லாமே திருப்பதி காட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குங்க. ரைட்டு, உள்ள போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. பின்பு வேறு சில இடங்களை சுற்றி பார்த்து விட்டு நான் தியானம் இருக்கும் இடத்திற்கு வந்து தியானத்தில் அமர்ந்தேன். காட்சிகள் தெரியலாயின. அந்த மலைப்பகுதியில் முற்காலங்களில் மலைவாசிகள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள் என்ற நிலையையும், காடுகளில் உள்ள விலங்கினங்கள் வெகு தொலைவில் வரும்போதே நுகர்ந்து குறிப்பறிந்து இன்ன விலங்கினம் என்று தெரிந்து கொண்டு தங்களை பாதுகாத்து கொள்கின்றனர். அதை போன்றே ஒருவருக்கு நோய் கண்டுவிட்டால் அப்பொழுது அவர்களில் ஒருவர் நோயுடன் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவரை பார்த்து நோயின் நிலைகளை அறிந்து கொள்ள நுகர்ந்து பார்த்துவிட்டு காட்டிற்குள் சென்று பல மூலிகை செடிகளை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் நோயாளியை நுகர்ந்து பார்த்து தான் கொண்டு வந்த மூலிகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கையில் வைத்து கொண்டு நோயாளியை நுகர்ந்து பார்ப்பதும் மூலிகையை நுகர்வதுமாக இப்படி ஒவ்வொரு மூலிகை செடியின் இலைகளை ஒன்று சேர்த்து பக்குவப்படுத்தி பிழிந்து நோயாளியை குடிக்கச் செய்கின்றார். நோயாளியும் குணமடைகின்றான். குருதேவர் காட்சி கொடுத்து நோயாளியை நுகர்ந்து பார்த்ததையும் மூலிகையை நுகர்ந்து பார்த்ததின் நோக்கத்தையும் விளக்கி கூறினார். அதாவது நோயாளியின் உடலில் நோய்க்கு காரணமான உணர்வுகளின் மனம் வெளிப்படுவதை நுகர்ந்து பார்த்துவிட்டு தான் கொண்டு வந்த மூலிகைகளில் எந்த மூலிகை இந்த நோயை குணப்படுத்த உதவும் என்று பரிசீலித்து பார்ப்பதற்கே அவன் நுகர்ந்து பார்த்து நோயை குணப்படுத்தும் மூலிகையை தேர்ந்தெடுத்து அதை பக்குவப்படுத்தி கொள்கின்றான். நோயாளி குணமடைகின்றான். இவ்வாறே ஒவ்வொரு நோய்களுக்கும் தான் கண்டுபிடித்த மூலிகைகளை தன் கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தங்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் நோயிலிருந்து விடுபட்டு தங்களை காத்து கொள்ளும் தாங்கள் கண்டுபிடித்த முறைகள் மறைந்து விடாமல் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து மேலும் மேலும் புது புது கண்டுபிடிப்புகளால் ஆற்றலை பெருக்கிக் கொள்கின்றனர். காட்டில் வாழ்ந்த மனித இனம் என்று கூறினார். பிறகு காட்சியாக கீரியும்
நல்ல பாம்பும் ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுவதை காண்பிக்கின்றார். கீரி கடித்து நாகத்திற்கு காயங்கள் ஏற்படுகின்றன. நாகம் கோபத்தால் கீரியை கொத்திவிடுகிறது. கீரியின் உடலில் விஷம் பாய்ந்து விடுகிறது. கீரி சண்டையிலிருந்து விடுபட்டு வேகமாக ஓடுகின்றது. ஓர் இடத்தில் நின்று 4 திக்குகளையும் நோக்கி தன் உணர்வுகளை செலுத்தி சுவாசிக்கின்றது. பின்பு ஒரு திசையில் வேகமாக வெகு தூரம் ஓடி ஒரு மூலிகை கொடி படர்ந்திருப்பதில் படுத்து புரண்டு அந்த மூலிகையை சிறிது சாப்பிடுகிறது. பின்பு கீரி அமைதி கொண்டு வழக்கம்போல் இரையை தேடி செல்கின்றது. இதை பார்த்தாய் அல்லவா? இந்த கீரிக்கு யார் மூலிகையை சொல்லிக் கொடுத்தது? விஷத்தை தன் உடலிலிருந்து மாய்க்க மூலிகையை தின்னும்படி புரளும்படியும், அதாவது பாம்பின் விஷம் கீரியின் உடலில் பாய்ந்தவுடன் கீரியின் உடலில் உள்ள வீரிய உணர்வுகள் உந்தப்பட்டு பாம்பின் விஷத்தை மாய்க்கும் எண்ணம் உருவெற்று தன் உடலில் உள்ள வீரிய உணர்வை 4 திக்கிலும் செலுத்தி சுவாசிக்கின்றது. அச்சமயம் கீரியின் மயக்கம் சிறிது தெளிகின்றது. அந்த திசையை நோக்கி விரைந்து செல்லும் பொழுது தான் முதலில் சுவாசித்த போது உணர்ந்த மனம் மூலிகையின் அருகில் வந்ததும் மூலிகையின் மனம் அதிகமானதும் ஒரே இனமாக கண்டுகொண்டு புரளுகின்றது. ஆனால் தன் இனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஆனால் கீரியின் வீரிய உணர்வால் சுவாசித்த உணர்வின் ஆற்றல்கள் கீரியின் தசைகளில் கலந்த நுண்ணணுக்களாக விளைந்து உயிரில் ஆத்மாவில் சேர்ந்து கீரி இறந்தபின் மறுபிறப்பாக தன்னை பாதுகாத்து கொள்ளும் உடலமைப்பாக மறு உருவம் பெறுகின்றது என்பதை பார்த்தாய் அல்லவா என்று உணர்த்திவிட்டு மறைந்து விட்டார். இவ்வாறே 48 நாட்களிலும் பல நிலைகளை காட்சியாகவும் என் உடல் உணர்வுகளிலும் உணர்த்தி உபதேசித்து பல உண்மை நிலைகளை அறியச் செய்து ஆத்ம சுத்தி செய்து கொள்ளும் ஆற்றலை பதிய வைத்தார் குருதேவர். 48 நாட்கள் முடிந்ததும் நடந்து திருத்தணிக்கு போகும்படி கூறினார். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஆக நோய் என்று வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆக நோய்க்கான மருந்தையும் மருந்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றல் கொண்ட பேரருள் பேரொளியையும் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகளை மருந்தாக நமக்குள் இரத்தநாளங்களில் செலுத்தி ஜீவனுக்களுக்கும் ஜீவ ஆன்மாக்களுக்கும் கொடுத்து உடல் உறுப்புகள் முழுவதிலும் செலுத்தி உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திலும் செலுத்தி நோயிலிருந்து நாம் விடுபட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு அந்த நோயின் தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு நோயிலிருந்து விடுபட முடியும். இதெல்லாம் அனுபவத்தின் நிலைகளாக நாம் பகிர்ந்து கொள்கிறோம். குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குரு அருளால் பெற்றிடுவோம். உயிரான ஈசனை துதிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.